சிக்கன் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அது மேலே நல்லா அடிகனமாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு ஆயில், எல்லா இன்க்ரீடியன்ட் நான் கொடுத்துருக்கேன், அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஊற்றிட்டு நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கக்கூடிய மசாலா எல்லாத்தையுமே பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு இதில் வெங்காயத்தை நம்ம நீட் வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்க விடலாம். 4லேருந்து 5 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வெங்காயம் செவக்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதை போடணும். போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணி விடலாம். இப்போது ஒரு கை நிறையா கொத்தமல்லி, அதே மாதிரி ஒரு கை ஃபுல்லாக புதினா இலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டான்னு வெயிட் பண்ணுங்கள். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நீட்டு வாக்க அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிரேவி ஆனதும் இதில் நம்ம இப்போது தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே லெமன் ஜூஸையும் இதில் விட்டுருங்க. இப்போது எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது மிளகாய் தூள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். எங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா இந்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கிலோ சிக்கனை நம்ம கிட்டத்தட்ட 25லேருந்து 30 கிராம் அளவுக்கு இருக்கக்கூடிய பீசஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியை ஊற்றி விட்டுருங்க. தண்ணி நல்லா உங்களுக்கு மசாலாவோட மிக்ஸ் ஆகி நல்லா கொதி வரும். கொதி வரக்கூடிய இந்த தருணத்தில் நம்ம பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருந்தோம், அது ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். அரிசி நல்லா ஊறிந்ததுன்னா ரொம்ப சீக்கிரமாக அண்ட் குயிக்காகவே நம்மளுக்கு பிரியாணி பக்காவாக கிடச்சிரும். இப்போ எல்லா அரிசியுமே ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மெஷர் பண்ணி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் ஆனதும் நல்லா உங்களுக்கு ரைஸில் இருக்கக்கூடிய தண்ணி குறையணும். இந்த டைமில் கொஞ்சமாக புதினா இலையும் கொத்தமல்லியும் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரைஸ் எல்லாமே உங்கள் கண்ணுக்கு நல்லா தெரியுது இல்லையா. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். இப்போ ஒரு பிளேட் வச்சு அது மேலே ஹாட் வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டர் எது இருக்கோ அந்த டைமுக்கு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பிளேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ரைஸ் தம்மாக இருக்கும். இந்த டைமில் நெய் ஊற்றி நல்லா மேலே பரப்பிட்டு திரும்ப தட்டு மட்டும் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போது தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிட்டு உங்களுக்கு பிரியாணி சூப்பராக பலன்னு கிடச்சிரும். இப்போ இதை அழகாக நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.